வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபனா தினேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, மூன்றாம் பிறை தரிசனம். மூன்றாம் பிறை தரிசனம் நாளைய தினத்துல வருது. அந்த தினத்துல நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த பரிகாரம் செய்யறதுனால நம்மளோட செல்வ வளம் வளர்ந்து கொண்டே போகுங்க. எப்படி வளர்பிறை சந்திரன் வளர்ந்து கொண்டே போகுதோ, மூன்றாம் பிறையிலிருந்து அப்படியே வளர்ந்துகிட்டே போகுதோ, அதே மாதிரி மூன்றாம் பிறையில செய்யக்கூடிய செல்வத்தை பெருக்கக்கூடிய பரிகாரம் நம்ம செய்யும் பொழுது நம்மளோட செல்வ நிலை வளர்ந்து கொண்டே போகும். பொன் பொருளை சேர்த்து கொண்டே போகும் இந்த பரிகாரம். அப்படிப்பட்ட பரிகாரம் எப்படி செய்யறோம் அப்படின்றத பார்க்க போறோங்க. அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலோ இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் வரும், அதை நீங்க பிரஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களும் உங்களுக்கு முன்கூட்டியே பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட வழிபாட்டு முறையில கால நேரத்தை 2 வகைகளா பிரிக்கிறோங்க. காலையில எழுந்து வழிபாடுவது பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னும், மாலை நேரத்துல வணங்குவத விஷ்ணு முகூர்த்த நேரம் அப்படின்னும் சொல்லுவோம். இந்த விஷ்ணு முகூர்த்த வேளையில அமாவாசைக்கு அடுத்து 3ஆம் நாள் வரக்கூடியதுதான் மூன்றாம் பிறை தரிசனங்க. இந்த 3ஆம் நாள்ல வானில் தெரியும் பிறை நிலவை தான் நம்ம மூன்றாம் பிறை தரிசனம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தரிசனத்தை நம்ம பார்க்கும்போது எப்படி வணங்கணும், எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோங்க. நான் சொல்லக்கூடிய இந்த முறையில நீங்க வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து செல்வ வளத்தோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும். பங்குனி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை நேற்று நடந்தது. அதாவது 8/4/2024 நம்மளுக்கு அமாவாசை. அதனால அதை தொடர்ந்து வரக்கூடிய 3ஆவது நாள் 10/4/2024 அன்றைய தினம் 3ஆம் பிறை தரிசனம் நம்மளுக்கு தெரியும். 3ஆம் பிறை தரிசனம் மாலை நேரத்துல 6:30 மணிலிருந்து 7:15 இந்த சந்திர தரிசனம் நம்மளுக்கு தெரியுங்க. இந்த சந்திர தரிசனம் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா கூட பரவாயில்ல. சந்திர தரிசனம் தெரியக்கூடிய மேற்கு திசையை பார்த்து நம்ம இந்த மாதிரியான வழிபாடு செய்தோம்னாலே போதுங்க. அதற்கான பலன் நம்மளுக்கு நிச்சயமா கிடைக்கும். பொதுவாகவே 3ஆம் பிறை பார்ப்பது அப்படின்றது நல்ல விஷயம், நல்ல சகுனம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நல்ல சகுனமாகவும் எடுத்துக்குவாங்க. இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை நம்ம காணும்போது நம்ம செய்த பாவங்கள் தீர்வது மட்டும் இல்லாம வாழ்க்கையில மேலும் மேலும் செல்வங்கள் பெருகி வளமான வாழ்க்கையை வாழ முடியுங்க. இந்த மாதிரி வளமான வாழ்க்கையை வாழ வழிவகுக்கக்கூடிய இந்த பரிகாரத்தையும் கூடவே நம்ம செய்யணும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் 3ஆம் பிறை தரிசனத்தை மிகவும் முக்கியமான ஒரு வழிபாடா செஞ்சு வந்தாங்க. இந்த 3ஆம் பிறை தரிசனத்திற்கு இன்னும் பல அற்புத பலன்கள் உண்டுங்க. ஜாதகத்துல கோளாறு இருக்கிறவங்க, உடல் நலத்துல கோளாறு இருக்கிறவங்க, இவங்க கூட இந்த பிறை நேரத்துல செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்ப நாமும் இந்த 3ஆம் பிறை வழிபாட்டுல நம்ம துன்பம் தீர்ந்து செல்வம் சேர்றதுக்கான ஒரு தீப வழிபாட பார்க்க போறோம். தீபம் பரிகார தீபமா செய்ய போறோம். பரிகாரத்தை செய்து அதன் மேல தீபம் வைத்து நம்ம ஏற்ற போறோம். அப்படி அந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நான் லைனா சொல்றேங்க. இந்த 3ஆம் பிறை தரிசனம் அப்படின்றது புதன்கிழமையோட சேர்ந்து வருது. புதன்கிழமை பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னு நானே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பெருமாள் வழிபாடு சனிக்கிழமைகள்ல மட்டும் இல்லாம புதன்கிழமைகள்ல நம்ம வழிபாடு செய்யும்பொழுது நம்மளுக்கு புதன் அப்படின்ற கிரகம் நம்மளுக்கு நல்லது செய்யுங்க. புதன் கிரகம் நம்மளுக்கு நல்லா இருந்தது அப்படின்னாலே படிப்பு, அறிவு, ஞாபக சக்தி இதெல்லாம் நம்மளுக்கு வரும். அதே மாதிரி தான் 3ஆம் பிறை தரிசனம் செய்யும் பொழுதும் நம்மளுக்கு நல்ல ஞாபக சக்தி, படிப்பறிவு, படிப்பாற்றல், அறிவுத்திறன் மேம்படுதல் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இது 2ம் சேர்ந்து வரக்கூடிய நாளைய தினத்தை தவற விடாம இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. பெருமாளுக்குரிய புதன்கிழமையில வர்றதுனால நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்தை கூட துளசியும் சேர்த்து செய்யும் பொழுது பணவரவு நிச்சயம் இருக்குங்க. சந்திர தரிசனம் செய்யும் பொழுது சிவபெருமானோட அருள் மட்டும் இல்லாம
பெருமாளோட அருளும் கிடைக்குங்க. அதனால மறக்காம நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வைத்து, எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தாங்க அத்தனையும், இந்த பொருட்களை வைத்து நீங்க தீபம் ஏற்றுவது அப்படின்றத கட்டாயம் செய்திடுங்க. இந்த மூன்றாம் பிறை தரிசனம் தப்போ நீங்க எப்பயும் போல வீட்டுல பூஜை செய்வீங்க இல்லையா, மாலை நேரத்துல வீட்டுல விளக்கேற்றி பூஜைகள் செய்வோம். அந்த மாதிரி பூஜை வேலைகள் எல்லாம் முடிச்சிடுங்க. மாலை 6:30 மணிக்குள்ள முடிச்சிடுங்க. 6:30 மணிக்கு மேல வீட்டிற்கு வெளியே நில ஒளி படக்கூடிய இடத்துல நம்ம இந்த பரிகாரம் செய்யணும். உங்களுக்கு வீட்டுக்கு வெளியவே எனக்கு தெரியும், நிலவு ஒளி தெரியும் அப்படின்னா நீங்க அந்த இடத்துல நின்றுடுங்க. இல்லை எங்க வீட்டுக்கு வெளியே இடம் இல்லைங்க அப்படின்றவங்க மொட்டை மாடிக்கு போயிடுங்க. இல்லை எங்க வீட்டுக்குள்ளவே நிலவு ஜன்னல் வழியா தெரியும், கதவை திறந்திருந்தா தெரியும் அப்படின்றவங்க அந்த இடத்துல கூட நீங்க நின்று இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. ஆக மொத்தம் நில ஒளி எந்த இடத்துல தெரியுமோ அந்த இடத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்திடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க. இந்த தாம்பாள தட்டு சிறிய அளவு, இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, இந்த அளவு இருந்தால் கூட போதும். இதில் நீங்கள் பித்தளை தட்டா இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை காப்பரில் இருக்கு, செம்பில் இருக்கு அப்படின்னா செம்பில் இருக்க தட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எவர் சில்வர் தட்டு யூஸ் பண்ணாதீங்க. வெள்ளி கிடைச்சது அப்படின்னா, வெள்ளி தட்டு இருக்கு அப்படின்னா அது ரொம்பவே பெஸ்ட்டுங்க. வெள்ளி தட்டில் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ இந்த தட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை சேர்த்துக்க போகிறோம். பச்சை கற்பூரம் அப்படின்றது நம்மளுக்கு பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அதனால இந்த பரிகாரத்துக்கு இதை நம்ம முதல்ல வைக்கிறோம். கூடவே 1 ரூபாய் நாணயத்தை வைக்க போறோம். 1 ரூபாய் நாணயம் எதற்கு வைக்கிறோம் அப்படின்னா, பச்சை கற்பூரத்தோட இந்த 1 ரூபாய் நாணயம் சேரும் பொழுது நம்மளுக்கு நாணயங்கள் பெருக்கி தரும், அதாவது பணவரவை அதிகரித்து தரும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த பரிகாரத்துக்கு 1 ரூபாய் நாணயத்தை பயன்படுத்துறோம். அடுத்ததாக இந்த பரிகாரத்துல இதெல்லாம் வச்சோம் இல்லையா, இந்த 2 பொருள், அது கூடவே மஞ்சள் கொஞ்சம் வச்சுக்கோங்க, குங்குமம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரம், நாளைய தினத்துல செய்யக்கூடிய இந்த பரிகாரம் புதன்கிழமை அப்படின்றதுனால, நம்ம பெருமாள் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாள் அப்படின்றதுனால பெருமாளையும் நினைத்து இந்த பரிகாரத்தை செய்ய போறோம். அதனால துளசியையும் சேர்த்துக்கோங்க. இது அத்தனையும் வச்சதுக்கு அப்புறம் இதுக்கு மேல ஒரு அகல் விளக்க வச்சு நம்ம திரி போட்டு விளக்கேற்ற போறோம். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இருந்தது அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது அப்படின்றது இன்னுமே நல்லது. நெய் இருந்தா நெய் ஊற்றியும் தீபம் ஏற்றுங்க. இப்ப தீபத்தை ஏத்தியாச்சு. இந்த தீபத்தை நில ஒளிக்கு நேராக காட்டி உங்க மனதுல இருக்கக்கூடிய வேண்டுதலை வைங்க. கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்ற வேண்டுதலை வைங்க. திருமண தடை இருக்கு அப்படின்னா திருமணம் சீக்கிரமா நடக்கணும் அப்படின்ற வேண்டுதலை வைங்க. குழந்தை வரம் வேணும் அப்படின்றவங்க குழந்தை வரம் வேணும் அப்படின்ற வேண்டுதலை வைங்க. பணவரவு அதிகமா இருக்கணும் அப்படின்றவங்க பணவரவை அதிகமா வரணும் அப்படின்ற வேண்டுதலை வைங்க. அதே மாதிரி நகை சேரணும், வண்டி வாகனங்கள், சொந்த வீடு, இந்த மாதிரி என்ன உங்களுக்கு வேண்டுமோ இந்த விளக்கை ஏற்றி வைத்து உங்களோட வேண்டுதலை அன்றைய தினம் வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு உள்ள சகல விதமான பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்ற வேண்டுதலையும் வைங்க. இப்படி வேண்டுதலை வைத்ததுக்கு அப்புறம் ஒரு மந்திரம் உச்சரிக்கணுங்க. வானில எந்த இடத்துல பிறை நிலவு தெரியுமோ அந்த திசை பார்த்து, பிறை நிலவு தெரிந்தது அப்படின்னா அதை பார்த்து நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உச்சரிங்க. தெரியல அப்படின்னாலும் மேற்கு திசையை பார்த்து நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை முடிந்த வரைக்கும் 108 முறை உச்சரிக்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதிரி உச்சரித்ததுக்கு அப்புறம் மனதார இந்த மாதிரி வேண்டிட்டு இந்த தீபத்தை அணையாம உங்க வீட்டு பூஜை அறைக்கு கொண்டு வச்சிடுங்க. அதுக்கப்புறம் இந்த தட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஒரு சிகப்பு துணியில நீங்க மூட்டையா கட்டி நகை வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடுங்க. நாளைய தினம் புதன்கிழமை அப்படின்றதுனால நீங்க பச்சை நிற துணி இருந்தது அப்படின்னா கூட பச்சை நிற துணியில கூட இதை மூட்டையா கட்டி நீங்க உங்களோட பீரோல இல்ல நகை வைக்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சிடலாம். அப்படி இல்லை இப்போ நான் வியாபாரம் செய்கிறேங்க அப்படின்றவங்க உங்களோட கல்லா பெட்டியில் பணம் எங்கே வைப்பீங்களோ அந்த இடத்துல வைங்க, கல்லா பெட்டியில் வைங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு பண வரவு அதிகரிக்குங்க. 1 மாதம் முழுவதும் அது அங்கேயே இருக்கட்டும். அடுத்த மாதம் 3ஆம் பிறை அப்போ நீங்கள் இதெல்லாம் எடுத்து தண்ணீரில் கரைச்சிடுங்க. அந்த பச்சை கற்பூரத்தெல்லாம் தண்ணீரில் கரைச்சி கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. இதுல இருக்க எல்லா பொருட்களையும் கால்படாத இடத்துல போட்டுருங்க. அந்த 1 ரூபாயை மட்டும் நீங்க அடுத்த மாதத்திற்கு செய்யக்கூடிய பரிகாரம் இதே மாதிரி நீங்க செய்யும் பொழுது அந்த நாணயத்தையே பயன்படுத்திக்கலாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து மாதம் பிறை தரிசனத்தை பார்த்து வந்தீங்க அப்படின்னா உங்களோட செல்வ நிலை கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குங்க.
இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை யூஸ் பண்ணி எவ்வளோ பேர் செல்வந்தராக ஆகியிருக்காங்க. அதனால மூன்றாம் பிறை தரிசனத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. வானில் பிறை தரிசனம் நாளைய தினம் தெரியல அப்படின்னாலும் மேற்கு திசையை பார்த்து நின்று நான் சொல்லியிருந்த இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. யாரெல்லாம் நாளைய தினத்துல இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம்.